திருமந்திரம் பற்றி குறிப்பிடுகிறார். ஆனால் திருமூலரின் திருமந்திரத்திற்கு முற்றிலும் மாறாக உள்ள ஒன்றை திருமந்திரம் என குறித்து இது முன்பருவ மாணவர்களுக்கான பஞ்சாக்கர மந்திரம் என்று கருதுகிறார். இந்து சமயம் பற்றிய சீகன்பால்கின் இறுதி நூலான ஜீனியாலஜியில் சைவம் பற்றிய பகுதியில் சிவன் பற்றிய நூல்கள் உள்ளடக்கியுள்ளன. 24 ஆகமங்கள், 4 வேதங்கள், 6 சாத்திரங்கள், 18 புராணங்கள் பற்றிய கருத்துக்களோடு அந்நூல் தொடங்குகிறது. சீகன்பால்கின் நூல் பிராமணர்கள் தான் இவ்வகைப்பட்ட நூல்களை எழுதினர் என்றோ இதை பார்க்கக்கூடாது, ஒரு சிலரே படித்தனர் என்பது பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. எனவே அவையாகவும் புராணங்களாகவும் ஆகவங்களாகவும் தமிழர் உருவ வழிபாடு பற்றிய சாத்திரங்களாகவும் இருந்தன. சீகன்பால்கு தாம் பெற்ற புராண நூல்கள் முக்கியமான பெரிய தமிழ் புராணங்களை பற்றி ஆராய்கிறார். பெருமளவில் உள்ள பிற புராணங்கள் அனைத்தும் சமஸ்கிருத மூலத்திலிருந்து தோன்றியது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவற்றுள் தாந்திரிக மரபில் தோன்றிய சௌந்தரிய லகரி முதல் பஞ்சதந்திர கதை வரையும் மனைநூலும் சில புராணங்களும் சில காப்பியங்களும் அடங்கும். தமிழ் காப்பியங்களில் சீவ சிந்தாமணி மட்டுமே அவரிடம் இருந்தது. சிந்தாமணியின் பெரும்பகுதிகள் வாசிப்பதற்கு விரும்பத்தகாதவே உள்ளது என்பது சீகன்பால்கு விமர்சனம் செய்கிறார். ராமாயண மகாபாரத இதிகாசங்களில் பல்வேறு தமிழிலக்கிய வடிவங்கள் பற்றிய தெளிவான அறிவு அவருக்கு இருந்தது. அவரிடம் வில்லிபுத்திரர் பாரதமும் அதற்குரிய ஒரு உரையும் இருந்தது. அந்த உரையை முதலிலிருந்து கடைசி வரை தான் படித்ததாக சீகன்பால்கு கூறுகிறார். அவருடைய மகாபாரத கதைகளை அடியொற்றிய பல படைப்புகள் இருந்தன. அவற்றுள் புகழேந்தியின் நலவெண்பாவும் அதே கதையமைப்புடைய அதிவீர ராமபாண்டியனின் நலன் கதையும் அடங்கும். பிப்ளியோதிகா மலபாரிக்காவில் கம்பனின் ராமாவதாரத்தில் உள்ள யுத்தகாண்டம் பற்றிய 3 பகுதிகளை குறிப்பிடுகிறார். கம்பனுடைய படைப்பு 12,000 பாடல்கள் உடையது என தெரிந்திருந்தாலும் இந்த 3 பகுதிகளும் கம்பனால் தனியாக எழுதப்பட்டதாக கருதுகிறார். உத்தரகாண்டத்தின் நாட்டார் வடிவமான குசலவன் கதையும் கம்பனின் படைப்பாகவே அவர் கருதுகிறார். காப்பியங்களையும் காண்டங்களையும் அடிப்படையாக உள்ள கதைப்பாடல்களும் நாட்டார் கதைகளும் அவரிடம் ஏராளமாக இருந்தன. பாரதம்மானை, வைகுண்டம்மானை, அனுமாரம்மானை, ஹரிச்சந்திரன் கதை ஆகியவை அவற்றுள் சில. சீகன்பால்கு பல முக்கியமான தமிழ் புராணங்களை வைத்திருந்தார். அதுவே அவரது இந்து சமயம் பற்றிய நூலுக்கு முக்கியமான ஆதாரமாக விளங்கியது. அவற்றுள் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கது மதுரையில் சிவனின் 64 திருவிளையாடல்களை விளக்கும் 64 திருவிளையாடல் புராணம் என்ற நூலாகும். சீகன்பால்கு தன்னிடம் இந்த நூலும் அதற்கான உரையும் இருந்ததாகவும் கூறுகிறார். அதை மிக நுணுக்கமாக வாசித்திருப்பதாகவும் கூறுகிறார். அவருடைய மலபாரிசஸ் ஹிந்துயிசம் என்ற நூலில் 30க்கும் குறையாத சிவனின் திருவிளையாடல்கள் பற்றியும் அவற்றுள் பலவற்றை மிக விரிந்த அளவிலும் எழுதுகிறார். 1708 சீகன்பால்கு கந்தபுராண உரையை பெறுகிறார். ஆனால் அவரால் கந்தபுராண மூலத்தை பெற இயலாமையை குறிக்கிறார். அவருடைய மலபாரிசஸ் ஹிந்துயிசம் என்ற நூலில் தக்கன், தக்ஷா, சூரபத்மன் பற்றிய தொன்மங்களை பேசுவதற்கு கந்த புராணத்திலிருந்து நீளமான பகுதியை எடுத்தாள்வதால் பிற்காலத்தில் அவருக்கு கந்தபுராண சோடி கிடைத்திருக்கும் என தோன்றுகிறது. அவரது ஜீனியாலஜியில் கந்த புராணத்தில் உள்ள பல்வேறு கதைகளை குறிப்பிட்டு பேசுகிறார். சீகன்பால்கு விருத்தாச்சல புராணம், பிரம்மோத்திரகாண்டம் பற்றி பல இடங்களில் பேசினாலும் அவருடைய பிப்ளியோதிகா மலபாரிக்காவில் இவை இரண்டும் இல்லை. அவரின் நூல்களின் உள்தலைப்புகளை குறிக்கும் பொழுது, தனிநூல் என கருதி குறிக்கும் பொழுது இவை 2 நூல்களின் உள்தலைப்புகள் என்பதை அவர் அறியவில்லை. சீகன்பால்கு தனது சைவ நூல் தொகுதியில் திருவெண்காட்டு புராணம், காசி புராணம் என பல புராணங்களின் பெயர்களை குறிப்பிடுகிறார். ஆனால் அவை அவருடைய பிப்ளியோதிகா மலபாரிக்காவில் குறிப்பிடப்படவோ அல்லது அவரது வேறு எழுத்துக்களில் அது பற்றி பேசப்படவோ இல்லை. இந்த செய்தி அவரின் நூல்களை வாசித்திருந்தாரா அல்லது தனது தகவலாளிகள் மூலம் பெற்ற தகவல்களை மட்டுமே கூறுகிறாரா என்ற ஐயத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. 14 சைவ சித்தாந்த சாத்திரங்களுள் உமாபதி சிவம் எழுதிய நெஞ்சு விடுதூது மட்டுமே அவரிடம் இருந்திருக்க வேண்டும். அவரிடம் பிற்கால சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பல இருந்தன. அவற்றுள் சம்பந்த சரணாலயரின் தத்துவ விளக்கம், தர்மபுரத்து மடத்தின் ஆசிரியர்களுள் சிறப்பு வாய்ந்தவரான கமலை ஞானப்பிரகாசரின் 3 நூல்கள் இருந்தன. ஆனால் வியப்பூட்டும் வகையில் அவர் இவற்றை பற்றி எதுவும் எழுதவில்லை. சைவ சித்தாந்த சாத்திரங்களின் விளங்கா புதிர்த்தன்மை குறித்து கூறுகிறார். தத்துவ விளக்கத்தை மிக கடினமான நூலாக கருதும் இவர் இம்மாதிரி நூல்கள் நெடுங்காலமாக எழுதப்படவில்லை என கூறுகிறார். அவரிடம் வைணவ தத்துவ நூல்கள் எதுவும் இருந்ததில்லை. சீகன்பால்கு சித்தர் பாடல்களில் மிகவும் விருப்புற்றிருந்தார். அவர் முதலாக அவற்றை வாசிக்கும் பொழுது அவ்வாசிரியர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அவர் பின் சித்தர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை என அறிந்த பிறகு அவர்களுடைய உருவமற்ற கடவுள் வழிபாடு, இந்த ஒற்றுமை, ஜாதி, கோயில்கள், சடங்குகளுக்கு எதிரான அந்த அவருடைய தன்மை ஆகியவை கிறிஸ்தவ இறை கொள்கைகளை தமிழில் அறிமுகப்படுத்த இது ஒரு பாலமாக விளங்கும் என நினைத்தார். அவரிடம் 3 அல்லது 4 சித்தர் நூல்களே இருந்தன. அவற்றுள் ஒன்றான சிவவாக்கியம் அவரது படைப்புகளில் அடிக்கடி மேற்கோளாக காட்டப்படுகிறது. சீகன்பால்குவிடம் மற்ற இலக்கிய வகைமைகளாகிய வேதாள கதை, தேரோண்ட வாசகம் போன்ற நாட்டார் கதைகள், தியாகராஜ பள்ளு, கிருஷ்ணன் தூது, நீலி நாடகம் போன்ற நாடகங்கள், வண்ணம், மாலை போன்ற சிற்றிலக்கியங்கள் ஆகியவை ஏராளமாக இருந்தன.
அவர் உலா, மடல், விரலிவிடு தூது ஆகிய வகைமை நூல்களையும் வைத்திருந்தார். இப்படைப்புகள் பாலியல் பொருளை உள்ளடக்கமாக கொண்டிருப்பதால் இவை ஒரு வகைப்பட்ட நூல்கள் என இடக்கரடக்கலாக சீகன்பால்கு குறிப்பிடுகிறார். அவருடைய தொகுதியில் இருந்த ஒரு நூல் சீகன்பால்குவின் இந்து சமய புரிதல் வளர்ச்சி பெறுவதற்கும், முக்கியமாக இந்துக்கள் ஒரு கடவுள் வழிபாட்டாளர்கள் என்று அவர் கூறுவதற்கும் மிக முக்கிய காரணமாக இருந்தது. அந்நூல் திரியால சக்கரம் என சீகன்பால்குவால் அழைக்கப்பட்டது. ஜீனியாலஜி எழுதப்படுவதற்கு சில வருடங்களுக்கு முன்னால் இந்த நூல் பற்றிய விவரிக்கும் போது இது கடவுளர் தோற்றம் பற்றியும், எவ்வாறு கடவுளர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றினார், உயர்ந்த கடவுள் எது என்பன பற்றியும் இந்த நூல் பேசுகிறது என்கிறார். அவர் இதை மொழிபெயர்க்க முடிவு செய்தது எதற்கெனில், ஐரோப்பாவில் உள்ள அறிஞர்களுக்கு இந்நூல் பெரும் ஆர்வத்தை தோற்றுவிக்கும் என தான் கருதுவதாக சீகன்பால்கு எழுதுகிறார். சீகன்பால்கினுடைய இந்த கருத்து எமக்கு ஒரு ஐயத்தை தோற்றுவிக்கிறது. சீகன்பால்கு திரியால சக்கரத்தை மொழிபெயர்ப்பதாக கூறினும் அதை மொழிபெயர்க்காமல் அதன் மைய கருத்தை தழுவிய அனைத்து தகவல்களையும் திரட்டி எழுதுகிறார். அந்த நூல் தான் ஜீனியாலஜி. திரியால சக்கரத்தையும் ஜீனியாலஜியும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பின்னையதின் கட்டமைப்பு முன்னையதிடமிருந்து கடன் வாங்கப்பட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. சீகன்பால்கு ஜீனியாலஜியின் வரிசை முறையில் சிறு மாற்றங்களை உண்டாக்கி அவரிடமிருந்த பிற இந்து சமய நூல்களில் உள்ள தகவல்களையும் இணைத்துள்ளார். அவ்வளவே. திரியால சக்கரம் சிறுநிலை தெய்வங்களிலிருந்து தொடங்கி உயர்நிலை கடவுளான சிவனை காட்டி ஏறுமுகமாக உச்சநிலை பெறுகிறது. ஜீனியாலஜி கருத்தியல் ரீதியாக மேன்மை கடவுளை பேசி பின் இறங்கு முகமாக தென்னிந்திய அமைப்பில் இந்து கடவுளர் வரிசையில் பிற தெய்வங்களுக்கு உள்ள இடங்களை பற்றி பேசுகிறது. இந்து சமயம் ஒரு கடவுள் கோட்பாடு என்ற சீகன்பால்குவின் கருத்து இயற்கையாகவே சமயம் தனி மனித கடவுளிருந்து தோன்றியது என்ற அவர் சொந்த கருத்தினுடைய வெளிப்பாடு அல்ல. அவர் இந்து சமய நூல்களை நுணுகி படித்ததன் விளைவாக இந்த முடிவுக்கு வந்துள்ளார் என்பதை அறிய முடிகிறது. You will and also dear friend for taking this important step. Sorry for my voice. Sektor, I spent about 19 years in studying Ziegenbalg's works in almost every language, and also this particular work has been my interest, and I'm so happy that now it is being known and studied by scholars. There are two comments. Ziegenbalg never uses the word Hindu, so it may be better to revise. Never, ever. He uses the word either Shaivite or Vaishnavite. So do not superimpose modern ideas on the writings. Secondly, the genealogy of South Indian gods is not a summary of Trikadagam or any other book. Not Trigala Chakram. Anything. It is not at all. Trigala Chakram also. When you read it carefully, that book documents 145 Tamil letters that he received from different scholars. So it's not a summary. We cannot assume certain things and read them into it. Only we have to let the evidence speak for itself. That's why, in order to promote further, there is a book list in Copenhagen Library with additional books written by Walter. Perhaps, if your time permits, go and study that. That will give further insights. Anyway, I am so happy that after 19 years of work now, and many colleagues are doing it, I am really delighted that Ziegenbalg's work is being now known and being received and being critically evaluated. Thanks be to God. I'm director of research center at Liverpool Hope University in United Kingdom, but I consider Hull to be my second native place. Yeah, that's my second native place. First Tamil. He writes in the Bibliotheca Malabaraka when he is describing his comment on the Tirikala Chakram. He says this text shows the genealogy of their gods, how all the gods are derived from one god. And then he says, I'm thinking about translating this text, but I'm still, at this time, I'm not sure. Now, what I think happened is he decided not to translate the Tirikala Chakram, although the genealogy does actually include a translation of it. But instead of